வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடுவை விதித்திருந்தது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பது இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டு 14 கேள்விகளோடு உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு மனுவை அனுப்பினார். அந்த அடிப்படையில் அரசியல் சாசன அமர்வு 5 நீதிபதிகள் அமர்வு விசாரித்து அதில் தீர்ப்பும் கொடுத்திருக்கிறது. அதில் ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு மசோதாக்களில் முடிவெடுப்பதில் கால நிர்ணயம் செய்ய முடியாது, அப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை அப்படின்னும், இந்த கால வரம்புகளை நிர்ணயிக்க முடியாது, அதே நேரத்தில் ஆளுநர்கள் காலவரம்பின்றி அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கவும் முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு வேணால் ஆளுநர் அனுப்பலாம், அதற்கு அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3 வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அந்த வாய்ப்புகளை தான் நிற்கணும் அப்படின்னு கூறியிருக்கிறது. ஒரு மாநிலத்திற்கு ஒரு அதிகார மையம் தான், 2 அதிகார மையங்கள் இருக்க முடியாது. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இந்த முதன்மையான அதிகார அமைப்பு அப்படின்னு உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறது. முந்தைய தீர்ப்புகளில் தலையிட விரும்பலை அப்படின்னு இதை கரெக்டும் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஆளுநர்கள் முடிவெடுக்கலைன்னா மீண்டும் நீதிமன்றத்தை நாடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பு இது தீர்ப்பு அல்ல, இது ஒரு அப்சர்வேஷன் மாதிரி தான், ஒரு ஒப்பீனியன் மாதிரி தான் அப்படின்னு திரு வில்சன், இந்த வழக்கில் வாதாடியவர், திமுக எம்பி வழக்கறிஞர், கருத்தை தெரிவிக்கிறார். ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்ய முடியாது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு மாநில அரசுகளுக்கு பின்னடைவா, விரிவாக மதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய மதிமுக தரப்பிலிருந்து திரு காரை செல்வராஜ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து வலதுசாரி திரு எம் குமார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் கவிஞர் திரு மனுஷபுத்திரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு குமார்கிட்ட ஆரம்பிக்கலாம். அப்படின்னு திரு குமார், இது மாநில அரசு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது, 2 அதிகார மையம் இருக்க முடியாது அப்படின்றதே இந்த தீர்ப்பு சொல்லுது. ஏற்கனவே மாநில அரசுகள், திமுகவாக இருக்கட்டும், அங்கே கேரளா கவர்மெண்ட் போனது, பஞ்சாப் போனதாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்னது என்னென்னா மாநிலத்தை கவர்னர் ஓவர் ரூல் பண்ணுறாரு அப்படின்றதான். இது மாநில அரசுகளுக்கு வெற்றி இல்லையா? அது இது நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. மாநிலம் யார் பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கு? சட்டம் யார் கையெழுத்து போட்டால் சட்டம் நிறைவேறும்? எல்லா உத்தரவுகளும், எல்லா ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லா ஆளுநர் கையெழுத்து போட்டால் தான் சட்டம் நிறைவேறும். யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மத்திய அரசையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்காங்க, மாநில அரசையும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்காங்க. நீங்கள் மக்கள்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லையா? ஆளுநரை பற்றியே பேசலனா தமிழ்நாடு அரசை பற்றி, தமிழ்நாடு அரசுக்கு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் கவர்னர். அவர் கையெழுத்து போட்டால் தான் ஒரு அசைவு கூட அவர் கையெழுத்து போட்டால் தான். இயற்றி அனுப்புவது யார்? மசோதா சட்டமன்றம் தான் இயற்றி அனுப்புறது. 200 படி 3 வாய்ப்புகள் இருக்கு என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த 3 வாய்ப்புகளை தவிர 4வது வாய்ப்பு இருக்கிறதாக எண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. அப்படி ஒரு சீனை ஒருத்தர் இங்கே யாருமே கிரியேட் பண்ணலை. அந்த மாதிரி ஒரு மத்திய அரசு வாதம் பண்ணும்போது சொன்னார், ரவி என்ன சொன்னாரு? ரவி சொன்னது இல்ல நீங்க நிறுத்தி வைக்கிறேன்னா அதுதான். அது என்ன இருக்குன்னு 201 என்ன சொல்றதுன்னா, 201 200 இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்சு போகுது. அதையும் தாண்டி அவர் 201க்கு போறாருன்னு வைங்க. 201 குடியரசுத் தலைவர்கிட்ட டவுட் கேட்கறதுக்கு அனுப்புறாருன்னா, அவரும் அதை கையெழுத்து போட மறுத்தால் அது நிறுத்தி வைக்கப்பட்டதாக, செத்து போனதாக கருதப்படும் ஒரு பொதுக்கூட்டத்தில் எதையோ ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது சொல்லிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஆளுநர். 3 வாய்ப்புக்கே போகாம அவர் வச்சுட்டார். 3 வாய்ப்புக்கு போகாம எதை வச்சாரு? 3 வாய்ப்புக்கே போகாம அவரே தன்னுடைய பரிசீலனையில வச்சுட்டாரு. எந்த பில்ல வச்சாரு? பல பில்கள் அப்படி வச்சிருக்காரு சார். இப்ப இந்த 10 பில் எப்படி 10 பில் எப்படின்னா கொடுத்தது? 10 பில் எப்படின்னா, நீங்க வேண்டாம் வேந்தரா நான் இருப்பேன்னு சொன்ன பில்லு, புரியுதா? பிறகு அது கீழே கால்நடை மருத்துவமனை அது இது ஒரு 10 பில்லு தொடர்ந்து. அது பேசிக்கா வைஸ் சான்சலர் இதெல்லாம் இருக்கு. ஆமா, இதெல்லாம் இருக்கிறது. அதுக்கு மெயினாக இருக்கிறது என்னன்னா, நீங்க ஆளுநராக இருக்கக்கூடாது, நான் இருப்பேன் அப்படிங்கிற பில்லு. இந்த பில்லு தான் அது மெயினான பில்லு. அந்த 10 பில்லு தான் நிறுத்தப்பட்டது. அதுக்கு எதிராக தான் இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த கோர்ட்டு இது தீர்ப்பையும் கூட நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, பிரசிடென்ட்டோடைய கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு பிறகு தான் நீங்கள் அதில் தீர்ப்பு அதில் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி ஆகிவிட்டது. அதனால் இன்னைக்கு இந்த 14 கேள்விகளுக்கு, குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு நாளைக்கு மறுநாள் ஓய்வு பெறக்கூடிய நாளைக்கு ஒரு நாள் தான் ஒர்க்கிங் டே நினைக்கிறேன் அவருக்கு. நாளைக்கு மறுநாள் 23ஆம் தேதி ரிட்டையர்ட் ஓய்வு பெறுகிறார். அவர் இன்றைக்கு அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக பார்க்கிறேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு அதில் இன்னும் கிளாரிட்டி வேண்டி இருக்குங்கிறது என்னுடைய தேவை. நான் எதிர்பார்த்தது கிளாரிட்டி வேணும். நான் 2 வருஷமாக இதே வாதத்தை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா சேனல்லையும், நம்ம தந்தி சேனல் உட்பட
இதே மாதிரி இதை தாண்டி போக முடியாது. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி, குடியரசுத் தலைவர்னா யார், அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, இப்போ கவர்னருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது, சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, பாராளுமன்றத்துக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது, ஒட்டுமொத்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது, இதையெல்லாம் சொல்வார்கள் என்று நான் நீதிமன்றத்தில் எதிர்பார்த்தேன். பட் என்னவோ தெரியவில்லை. அது 10-11 நாள் விசாரணை நடந்தது. நம்மளுடைய துஷார் மேத்தா அவர்களுக்கு நான் இந்த சமயத்தில் பெரிய நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வாதத்தை நான் ஒவ்வொரு நாளும் கேட்டேன், வாதம் முடிகிற வரைக்கும் நான் கேட்டிருக்கேன். ஓகே, அதில் அவர் எடுத்து வச்ச வாதங்களின் அடிப்படையில் தான் இந்த ஒரு மத்திய அரசு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு காப்பாற்றப்பட்டிருக்கு சார். இந்த தீர்ப்பினால மத்திய அரசு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. பலமுறை வலியுறுத்துகிறேன். இல்லைன்னா மத்திய அரசுக்குரிய அதிகாரம் கேள்விக்குறியாக இருக்கிறோம். அப்படித்தான் இதை எடுத்துட்டு போய் விட்டார்கள். அப்ப ஆளுநரை டைரக்ட் பண்ணது மத்திய அரசு ஒத்துக்கிறீங்க? அப்படித்தான் இருக்கும். மத்திய அரசு மத்திய அரசு வக்கீல் தான் பேசினது. துஷார் மேத்தா வக்கீல் பேசுவாங்க சார், யார் யாருக்கு வேணா பேசலாம். கெபாசிட்டில பேசுறாரு. எந்த கெபாசிட்டி? ஆளுநர் யாரு? பிரசிடென்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ். எஸ், அதனால அவர் பேசினார். மத்திய அரசு வேற, ஆளுநர் குடியரசுத் தலைவர். சரி, அதெல்லாம் மாநிலத்தில் அட்வொகேட் ஜெனரலை நியமிக்கிறது, அவருக்கு ஊதியம் வரைக்கும் எல்லாம் செய்யறதும் ஆளுநர் தான். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆளுநர். ஆளுநர் இல்லாமல் ஒரு அசைவு நடக்காது. ஒரு விசித்திரமான வழக்கு இது. இந்த கேள்விக்கு பதிலில் ஒரு விசித்திரமான சப்ஜெக்ட் அடங்கியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், வெர்சஸ் தமிழ்நாடு அரசு வெர்சஸ் தமிழ்நாடு ஆளுநர்னு இருக்கு. இது எங்கேயாவது இது யாருக்காவது மீனிங் புரியுதா? தமிழ்நாட்டுக்கு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர், அபிஷியலா அவர்தான். உங்க பாயிண்ட்ல சொல்றேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மத்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு திரும்ப சொல்றீங்களா? யாரு இல்லன்னா சார் இந்த ஸ்டேட் யார் ரூல்? யாரு இல்லன்னு சொன்னா நீதிமன்றம் ஒத்துக்குது சார். யாரு இல்லன்னு சொன்னா நீதிமன்றம் சொல்லட்டும். நீதிமன்றம் அதுல தான் கிளாரிட்டி வேணும்ங்கறானா. அதுல தான் என்ன கிளாரிட்டி வேணும்னா, மாநில அரசை தேர்ந்தெடுத்த அதே மக்கள் தான் மத்திய அரசு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 40 எம்பிக்கள் நம்ம கட்சியை விட்டுருங்க. திமுகவா இருக்கலாம், அண்ணா திமுகவா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். 40 எம்பிக்களும் சென்ட்ரல்னா கூட பரவாயில்ல சார். மத்திய அரசு குடியரசுத் தலைவர் மூலமாக நியமித்த ஒருவருக்கோ இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கும் இடையிலான மோதலா மாறுது. அப்படி மோதலா ஆக்கிட்டு இருக்கோம் சார். அப்படி திமுக ஆக்கிவிட்டது. திமுக அப்படி ஆக்கிவிட்டது. அந்த காலத்துல திமுக அப்படி ஆக்கிட்டு சார். திமுக எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும், அதுக்கு எல்லாமே இவங்க எல்லாம் ஒரு லாபி. இதெல்லாமே ஒரு லாபி. இவங்க பூரா பாருங்க, இதெல்லாம் ஒரு லாபி. இந்தியா கூட்டணி சொல்றீங்க. நீங்க எப்படி இதெல்லாம் ஒரு லாபி. இல்ல, இத அனாலிசிஸ் பண்ண வேண்டியதுக்கு விரிவா பேசுவோம். திரு மணிஷபுத்தன் கால நிர்ணயம் செய்யப்பட்டது. இது கூட்டாட்சியினுடைய வெற்றி அப்படின்னு நீங்கள்லாம் கொண்டாடினீங்க. இன்னைக்கு அந்த கால நிர்ணயம் இல்லை அப்படின்னு இதே உச்சநீதிமன்றத்துடைய அரசியல் சாசன அமர்வு சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு பின்னடைவு இல்லையா? முதல் குமாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் என்று ஒரு பாராட்டை தெரிவித்திருக்கிறார். ஆம், நாங்கள் தான் இந்த மாநில உரிமைகள் தொடர்பாக, ஆளுநருடைய அத்துமீறல்கள் தொடர்பாக, ஒன்றிய அரசினுடைய அடியாளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் என்றால், உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம், அதனால் நாங்கள் தான் காரணம் என்பதை அவர் ஒத்துக்கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல மைண்ட் வாஷ் நினைச்சுக்கிட்டு ஒரு உண்மையை உணர்த்தி சொல்லிட்டாரு, இது ஒன்றிய அரசுக்கு கிடைத்த வெற்றி என்று. நாங்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசினுடைய அரசியல் நோக்கங்களுக்காக ஆளுநர் செயல்படுகிறார். அப்படி இருக்கிற போது அவருக்கு சாதகமாக இருப்பது போன்ற ஒரு போர்ஷனை அதில் எடுத்துக்கொண்டு, இந்த தீர்ப்பினுடைய ஒரு போர்ஷனை எடுத்துக்கொண்டு ஒன்றிய அரசிற்கு வெற்றி என்று சொல்கிறார் என்றால், அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது? அரசியல் சாசனம் அடிப்படையில் கவர்னர் என்பவர் கட்சி சாராத ஒருவர், அவர் சமநிலையுடன் செயல்பட வேண்டியவர், ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே சமநிலையாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய ஒருவர் என்று அரசியல் சாசனத்தை எழுதிய மேதைகள், பாஜக ஆளுநர்கள் போன்றவர்கள் இந்த நாட்டிற்கு வருவார்கள் என்று தெரியாத ஒரு காலத்தில் எழுதி வைத்தார்கள். அப்படி இருக்கிற போது ஒரு ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருகிறது, அல்லது ஆளுநருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வருகிறது என்றால், அது எப்படி ஒன்றிய அரசிற்கோ அல்லது ஒன்றிய அரசிற்கு எதிரானதாகவோ சாதகமானதாகவோ இருக்க முடியும் என்று குமார் கருதுகிறார். அப்படி என்றால் அவர் மிக தெளிவாக இருக்கிறார். ஒன்றிய அரசு சொல்வதைத்தான், ஒன்றிய அரசுடைய அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் ஆளுநர் செயல்படுகிறார். திரு மணிஷபுத்திரன், ஓகே, அவர் கனெக்டிவிட்டியில் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப நம்ம அவரை தொடர்பு கொள்வோம். நான் திரு காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட, சட்டத்தில் இல்லாதது கால நிர்ணயம் அப்படின்னு, ஏன்னா அரசியல் சாசன அமர்வு இதை விசாரிக்குது.
குடியரசுத் தலைவருக்கே கால நிர்ணயம் அப்படின்றப்ப தான் திரும்ப அவர் இந்த கேள்விகளை எழுதுறாரு. மேபி ஆளுநர் வரைக்கும் கால நிர்ணயம் போட்டிருந்தா இந்த தீர்ப்பு தப்பிச்சிருக்கும். இப்போ குடியரசுத் தலைவரும் உள்ள சேர்த்ததால இந்த தீர்ப்பே இன்னைக்கு பிரச்சனைக்குள்ளாயிருச்சோ? இல்லை, தீர்ப்பு எந்த பிரச்சனைக்கும் உள்ளாகலை. நீங்கள் சொன்ன மாதிரி இதை தீர்ப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, அண்ணன் மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் சொன்னது போல இது வழிகாட்டுதல், அறிவுறுத்தல் கூட என்று எடுத்துக்கொள்ளலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்திருப்பது என்பது உள்ளபடியே அவங்க எந்த ஏரியாலாம் தொட்டிருக்காங்க, எந்தெந்த பகுதிகளை தொட்டிருக்காங்க, ஏன் அதை விரிவாக ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அந்த 14 கேள்விகள் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. அதாவது பொதுவாக சட்டத்தை வளைக்க நினைப்பவர்கள் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை எப்படி மாற்றி போகலான்னு சொல்லக்கூடியவங்க அந்த கிரிமினல் கோர்ட்டில் கொள்ளை அடித்தவன் மற்ற பெரிய குற்றங்களை செய்தவர்கள் எல்லாம் அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிப்பதற்கு வழக்கமாக ஒன்று. அதுக்கு நீதி வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அது இந்த சட்டம் அது தன் கடமையை செய்யும். அதே போன்று ஒரு நிர்வாகத்தினுடைய தலைமையாக இருக்கிற ஒரு ஆளுநர் அவர்கள் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வைத்துக்கொண்டு as soon as possible என்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு நான் மொத்தமாக நான் மசோதாவை நான் கையெழுத்து போடலை அப்படின்னா நிராகரிக்கப்பட்டதாக அர்த்தம் என்று ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாக தலைமையாக இருப்பவர் மக்களால் உருவாக்கப்பட்ட சட்டமன்றத்தை சிறிதும் மதிக்காமல் எப்படி நகர்கிறாரோ அதே நிலையிலிருந்து தோழர் குமார் அவர்கள் பேசியிருப்பதை எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஆர்டிகல் 142, ஆர்டிகல் 163, ஆர்டிகல் 200 and 201 இந்த 4 ஆர்டிகல் தான் பொதுவாக இந்த வழக்குகளில் அதிகமாக பேசப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. ஆர்டிகல் 200, 201 என்ன சொல்லுகிறது என்பதை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு சொன்னதற்கு பிறகு அது குறித்து மீண்டும் ஆளுநருக்கு அதில் அதிகாரம் இருக்கு என்று பேசுவது என்பது 5 சாசன நீதிபதிகளையும் தாண்டி அறிவுள்ளவர்களாக இவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கணும். ஒன்று, முதல்ல அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அந்த குழு கொடுத்த தீர்ப்பை முற்றிலுமாக மறுதளித்திருக்கிறது. இந்த 5 நீதிபதிகள் அடங்கிய குழு அந்த தீர்ப்புல போக விரும்பல அப்படின்றாங்களா? இல்ல தலையிடல அப்படின்னு? இல்ல தலையிடல சொல்லிட்டாங்க, அந்த விவரங்களை சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அந்த ஆர்டிகல் 142 பயன்படுத்தி இது கொடுத்தது தவறு. டீம்டு அசென்ட் கொடுத்தது, அது முற்றிலுமாக 10 மசோதா ஒப்புதல் பெற்றதாக ஆகும். கான்ஸ்டிடியூஷன் படி அவர்களுக்கு அந்த அத்தாரிட்டி இல்லை என்பதை இந்த 5 சாசன பெஞ்ச் சொல்லிடுச்சு. அது நீங்க ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷன் பார்வையில் அவங்க சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்வோம். நமக்கு இன்னும் இதை விரிவாக பேசியிருக்க வேண்டும், இன்னும் கால நிர்ணயம் குறித்தான இன்னும் பார்வை விசாலமாக்கப்பட வேண்டும் என்கிற பார்வை உண்டு. என்னால் சட்டமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கிற அளவிற்கு ஒரு மாநில ஆளுநர் செயல்படுகிறார் என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வந்த வழக்குகளில் வழிகாட்டுதல்கள், அறிவுறுத்தல்கள் கொடுத்ததற்கு பிறகும் கூட நான் செய்வதைத்தான் செய்வேன், வேணா நீ நீதிமன்றத்துக்கு போ, நான் இப்படித்தான் செய்வேன், நீதிமன்றத்துக்கு போ என்று ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தை, மக்கள் மன்றத்தை அவமதிக்கிற செயலில் ஆளுநர் ஈடுபடுகிற பொழுதுதான் இது கொஞ்சம் விரிவாக வந்திருக்கிறாங்க. இதில் 3 முக்கியமான ஒரு 4 செய்திகளை நான் இதில் குறிப்பிட்டு சொல்கிறேன். என்ன சொல்லணும்? ஒன்று நான் சொல்லிட்டேன், அந்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டிட்டாங்க. அதில் முக்கியமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் said governors cannot indefinitely withhold assent to bills passed by the assembly. காரணமின்றி நிறுத்தி வைக்கக்கூடாது. ஆமாம், இந்த கோஆபரேட்டிவ் பெடரலிசம், இது மாதிரி ஒரு மாநில உரிமைகள் என்று ஒன்றிய அரசாங்கத்திற்கு இருக்கிற அந்த உறவுகளின் அடிப்படையில் என்ன கவர்னர் செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அந்த மசோதாவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் யூ கேன் ஹேவ் டயலாக் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட் என்கிற ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருக்கு. நல்லவர்கள் இதை எடுத்துக்கொள்வார்கள். ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர், நிர்வாகத்திலே உச்சபட்ச பதவியில் இருந்தவர், ஒரு மாநில ஆளுநருக்கு அதிகாரம் என்ன என்பதை கோடிட்டு காண்பித்ததற்கு பிறகு இந்த அறிவுறுத்தலை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஆளுநராக இருப்பதற்கே தகுதியற்றவர் எந்த நிர்வாகத்திலையும். இரண்டாவது, அதில் முக்கியமான செய்தி நான் சொல்ல வர்றது, அந்த கான்ஸ்டிடியூஷன் 200 பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. நான் நீண்ட காலமாக பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் குமார் அவர்கள் அது குறித்து அதிகமாக கான்ஸ்டிடியூஷன் 200, 201 பற்றி பேசுவாங்க. இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, 3 நிலைகள் தான் ஒரு ஆளுநர் எடுக்க முடியும் என்று. டு அசென்ட், ரிசர்வ் த bill for the president consideration or withhold assent to return the bill to the legislature.
இது 3 தான் அவர் அதில் செய்ய முடியும் என்பதை இந்த ஆர்டிகல் 200ல 5 சாசன அமர்வு சொன்னதற்கு பிறகு இது குறித்து கவர்னருக்கு அதுக்கு மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்குன்னு பேசுவது என்பது அது எப்படி எந்த நோக்கத்தில் பேசுறாங்கன்னு ஒன்று தெரியல. இரண்டாவது, நீங்க ஆளுநருக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, however in glaring circumstances of inaction, அதாவது நீண்ட நாள் அந்த மசோதாவை கிடப்பில் போட்டிருந்தாலும் எந்த தெளிவும் கொடுக்காமல் இருந்தாலும் இன்டெஃபினைட்டா கால வரையற்று அவர் அது மசோதாவை கிடப்பிலே போட்டிருந்தாலும் கோர்ட் கேன் இஷ்யூ எ லிமிடெட் மேண்டமஸ். ஓகே, மேண்டமஸ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, செயல் உறுத்த கட்டளை இடுவதற்கு நீதிமன்றத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக சொன்னதற்கு பிறகு இந்த தீர்ப்பின் அடிப்படையில் மாநில ஆளுநர் ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தின் தலைமையாக செயல்படக்கூடியவர் சட்டமன்றத்தின் மாண்பை மதிக்கக்கூடிய ஆளுநராக இருந்தால் சர்வாதிகார சிந்தனையை கைவிட்டு 5 அரசியல் சார்பு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தன்னுடைய நகர்வுகளை நகர்த்திக் கொள்வதுதான் அவருக்கு. ஓகே, எப்ப வேணா நீதிமன்றம் தலையிடலாம் அப்படின்னு இருக்கு, கால நிர்ணயம் செய்ய முடியாது. அதை நீங்க ஏத்துக்க மறுக்கிறீங்க? அது ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட். இது அதுல அப்சர்வேஷனே அதுல தான் இருக்கிறது. அது என்ன சொல்லி இருக்கிறது, குறிப்பிட்ட கால வரைக்கு மேல நீங்க அப்நார்மலா நிறுத்தினீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா நான் கோர்ட்டுக்கு வரலாம். சார், இங்க கால வரையறை இல்ல. இது பிரச்சனை பாருங்க, கால வரையறை கிடையாது. இல்ல as soon as possible as per. அதுதான் பழைய சட்டம் தான் சார், பழைய நிலை தான். பழைய இவ்வளவு சுத்தி கடைசியில் பழைய இடத்துக்கு தான், அதாவது உதாரணம் சொல்லணும்னா அதுக்கு டைம் வேஸ்டா போயிடும். எங்க புறப்பட்டோமோ அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம். ஆனா என்ன அதுல இது இருக்குன்னா, அவர் என்ன சொல்லி தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கு, தீர்ப்பு ஒரு அட்வைஸ்ல ஒப்பீனியன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒப்பீனியன் தான் எதுக்குறீங்க, ஒப்பீனியன் தான் எடுத்துக்கணும். ஆனால் அந்த ஒப்பீனியன் அது சட்டம் தான், அது சட்டம் மாதிரி மாறிடும். அது திரும்ப அடுத்த ரவுண்டில் நான் சொல்கிறேன். அதாவது இந்த விஷயத்தை குறிப்பிட்ட அளவுக்கு காலதாமதப்படுத்தி தேவையில்லாமல் நிறுத்தினால் நீங்கள் கோர்ட்டுக்கு வரலாம். கோர்ட்டுக்கு வந்தாலும் கூட, நீதிமன்றத்தை நாடினாலும் கூட நீதிமன்றம் அவங்களுக்கு எதிராக உத்தரவு போட முடியாது, அறிவுறுத்தலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதான் பழைய நிலை தான். நீதிமன்றம் பழைய நிலை தான். அந்த மாதிரி வந்தா நீதிமன்றத்துக்கு வாங்கன்றாங்கல்ல, அறிவுறுத்துவாங்க. அடுத்தால இதே தான் சார். இல்ல நீதிமன்றம் இல்ல ஒரு நிமிஷம், நீதிமன்றம் அந்த ஒப்புதலை வழங்க போறது இல்ல, ஆளுநருக்கு அறிவுறுத்தும்ல. அறிவுறுத்த தான் செய்யும், அவங்க தான் உத்தரவு போடணும். ஆளுநர் கையெழுத்து நாங்க போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா சார்? அப்புறம் என்ன, ஆளுநர் கையெழுத்து போடலன்னா திரும்ப கேஸ் வருது சார். சரி, இத கையெழுத்து போடுங்கன்னு நீதிமன்றம் சொல்லுது சார். கையெழுத்து போடுங்கன்னு சொல்ல முடியாது, கையெழுத்து போடுங்கன்னு சொல்ல முடியாது, சீக்கிரம் முடியுங்கன்னு சொல்லலாம். திரும்ப நீதிமன்றத்துக்கு ஒண்ணுமே இந்த தீர்ப்புனால திமுகவுக்கு எந்த டெவலப்மென்ட் கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் இது கிளாரிஃபை பண்ணலன்னா சரியா வராது. அதாவது ஒரே நிமிஷம், நீங்க சொன்ன தவறு அதுல என்ன சொல்றாங்க, செயல் உறுத்த கட்டளை இடுவதற்கு நீதிமன்றத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. If the governor to discharge his function under Article 200 within a reasonable time period without making any observation on the merits of the exercise of the creation. சும்மா வரலாம் அப்படின்றதா சார். நீதிமன்றம் நான் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா, இவர் எதிர்பார்த்ததெல்லாம் இங்க பேச வேண்டாங்க. நான் அத பத்தி ஆய்வு பண்ணிருக்கேன், புக் எழுதிருக்கேன் சார். குமாரோட ஒரு கேள்வி எடுத்துக்குவோம். சரி, திரும்ப நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் கால நிர்ணயம் செய்யல, இதுக்கப்புறம் செய்ய முடியாது. திரும்ப நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்க முடியும்? இப்ப நான் சொன்னேன் இல்லீங்களா, இதுல கொடுத்திருக்கேன். It is clarified that while the governor continues to enjoy personal immunity, the வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கங்க, the constitutional office of the governor is subject to the jurisdiction of this court. ஆமா, அப்ப என்ன இம்யூனிட்டி, பர்சனலா வெஞ்சன்ஸ் வச்சிக்கிட்டு மனதிலே ஒரு ஆளுநர் செயல்பட்டால் நீதிமன்றம் மனுஷபுத்திரன் இருக்காரா, ஆளுநருக்கு அந்த அறிவு வேணும். இல்ல நினைக்கிறேன். நம்ம திரும்ப மனுஷபுத்திரன் தொடர்பு கொள்ளலாம். கேட்கலாம் திரு மனுஷபுத்திரன்ட்ட. இந்த வழக்கு தொடங்கின இடத்திலே வந்து நிற்கிறதா பார்க்கலையா? ஏற்கனவே இதே தான் இருந்தது, 3 வாய்ப்புகள் தான் இருந்தது. ஆளுநர் இதே போல நடவடிக்கை எடுக்கலை, அப்படியே கால தாமதம் செய்கிறாருன்னு போனீங்க. திரும்ப அங்கேயே தானே வந்து நின்று இருக்கு. இல்லை, இது அப்படி பார்க்க முடியாது. அதாவது பலரும் அப்படி நம்ப விரும்புகிறார்கள். முதல்ல இந்த வழக்கில் இன்றைக்கு வழங்கப்பட்டிருப்பது என்பது தீர்ப்பு அல்ல. தீர்ப்பு எப்பொழுது வரும்னா, இந்த ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு அரசு தொடுத்த அந்த 10 மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை அளித்தது.
அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான விமர்சனங்களை ஆளுநர் மீது வைத்ததுடன் அதுக்கு ஒரு காலக்கெடு வந்து விதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அதில் வந்து அந்த தீர்ப்பில் வந்து ஜேபி பர்திவாலா மகாதேவன் அடங்கிய அந்த பெஞ்ச் அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்பிலே குறிப்பிட்டார்கள். இந்த தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரிவிஷன் ஒன்றிய அரசு செல்ல வேண்டும். அப்படி ஒரு ரிவிஷனுக்கு போனாதான் இந்த தீர்ப்பு மாறுபட்ட தீர்ப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இப்போது இது ரிவிஷன் அல்ல. அதாவது குடியரசுத் தலைவருக்கு அந்த கால நிர்ணயம் விதிக்கிற விஷயத்தில் அப்படி விதிக்க முடியுமா என்று குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்குத்தான் பதிலை, விளக்கத்தை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது. இது எந்த விதத்திலும் அந்த இரு நீதிபதிகள் கடந்த ஏப்ரல் மாதம் வழங்கிய அந்த தீர்ப்பிற்கு பைண்டிங் கிடையாது. இல்ல, இந்த 142 விதியை பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னதால இந்த 10 மசோதாக்கள் திரும்ப ஆளுநர் கைக்கு வந்துட்ட மாதிரி பொருள் இல்லையா? நிச்சயமாக இல்லை. அப்படி எந்த விதமான பொருளும் கொள்வதற்கு இந்த தீர்ப்பிலே இடம் கிடையாது. அதில் முந்தைய தீர்ப்புகளை பற்றி அதை நாங்கள் இதில் கவனத்தில் கொள்ளவில்லை என்றே இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்போதும் கூட மாநிலத்தில் 2 அதிகார மையங்கள் இருக்க முடியாது என்பதை வலியுறுத்தி இந்த ஒப்பீனியனில் உச்சநீதிமன்றம் சொல்கிறது. இது ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை உறுதி செய்யக்கூடிய ஒன்று. அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதாவது நீங்க வந்து ஒரு 3 அதிகாரங்கள் தான் ஆளுநருக்கு இருக்கின்றன, 4வது அதிகாரம் இருக்க முடியாது என்பது நீதிமன்றத்தினுடைய மிக கடுமையான ஒரு கருத்து. ஏனென்றால் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் கடந்த ஏப்ரல் மாதம் 2 நீதிபதிகளுடைய அமர்வு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதாவது மசோதாவை ஏற்கலாம், திருப்பி அனுப்பலாம், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அதை தான் கையிலே வச்சிருப்பதன் மூலமாக அது நிராகரிக்கப்பட்டு விட்டது என்று தானாக ஆளுநர் ஒரு விளக்கத்தை சொல்லிக்கொண்டு தெரிந்தார் அல்லவா, அதெல்லாம் செல்லுபடியாகாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. சோ முந்தைய தீர்ப்பு அப்படியே வித்யால் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான கேள்வி என்னவென்றால், நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு ரீசனபிள் டைமுக்குள்ள வந்து ஆளுநர் வந்து முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுக்கலன்னு சொன்னா நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுல குறிப்பிடுறாங்க. இதுதான் இன்றைக்கு நான் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், அந்த ரீசனபிள் டைம் என்றால் என்ன? இதைத்தான் உச்சநீதிமன்றம் வரையறுக்க வேண்டும். இதற்குத்தான் இல்ல, அது உச்சநீதிமன்றம் வரையறுக்க முடியுமா? அது அரசியல் சாசனத்துக்குள்ள வரணும்னா நாடாளுமன்றம் சட்டம் இயற்றி அப்படி கொண்டு வரணும்ல? இல்ல, அதுதான் நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப உதாரணமா நீதிமன்றம் ஏன் அந்த 10 மசோதாக்கள் விஷயத்துல தலையிட்டது, ஏன் பேரறிவாளன் விஷயத்துல தலையிட்டது? அப்போ எந்த ரீசனும் இல்லாம சட்டத்திற்கு புறம்பாக அதை அவங்க வித்ஹெல்ட் பண்றாங்க. அப்போ ஒரு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் காத்திருக்கணுமா, 6 மாசம் காத்திருக்கணுமா, 1 வருஷம் காத்திருக்கணுமா, 2 வருஷம் காத்திருக்கணுமா, 5 வருஷம் காத்திருக்கணுமா? இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுப்பீரியர் பவரா கொடுத்தா எப்படி ஒரு நாட்டில் மக்களாட்சி செயல்பட முடியும்? எப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டங்களை செயல்படுத்த முடியும்? அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய ஸ்பிரிட், அதை நாங்கள் வரவேற்கிறோம். கடந்த ஏப்ரல் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பினுடைய சாரம் எந்த விதத்திலும் குலைக்கப்படவில்லை. ஆனால் கால வரையறை வேண்டும் என்கிற போது, அரசியல் சாசனம் வரையறுக்க முடியாத போது நாங்கள் வரையறுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு, ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்ரீசனபிளான ஒரு இதா போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா நீங்க நீதிமன்றத்தை நாடலாம். அப்படித்தான் கடந்த காலத்திலும் அன்ரீசனபிளாக அவங்க வித்ஹெல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க பல விஷயத்துல. அப்ப நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தலையிட்டது. இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, அந்த ரீசனபிள் டைம் என்னன்னு சொல்லுங்க சார், அல்லது அதை நான் சட்டப்பூர்வமாக வரையறுங்க. அப்படி வரையறுக்கிறேன்னு சொன்னா இது மீண்டும் மீண்டும் ஆளுநருக்கு அவருடைய முறைகேடான செயல்களை அவர் தொடர்ந்து செய்வதற்கு வழிகோலி விடக்கூடும் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். அதாவது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசிற்கு அதனுடைய இறையாண்மைக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு தேவை. இப்போ ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த கொலிஜியம் பரிந்துரைகளை ஏற்கிறது இல்ல. அப்ப ஒன்றிய அரசுக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார நீங்க அதை வந்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை பண்ணுது. சரிங்களா? அப்ப உச்சநீதிமன்றம் தன்னுடைய பரிந்துரைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள நீங்க வந்து பரிந்துரை பண்ணணும்னு ஒன்றிய அரசை கேட்கிற அதே கோரிக்கையை தான் நாங்களும் ஒன்றிய அரசை நோக்கி, அரசியல் சாசனத்தை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். இல்ல, ஒரு அடிப்படையான விஷயம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு நிறைய கட்டாயிருச்சு, நான் சொல்ல வந்த பல விஷயங்கள் சொல்ல முடியாம போயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம்தான், அப்படி பார்க்கிறப்போ பொதுவாக இது போன்ற தீர்ப்புகள் என்பது ஒரு சமரச நோக்கில் இதை வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படுகிற ஒரு தீர்ப்பாக இது மக்களுக்கு தோன்ற வாய்ப்பு இருக்கிறது.
அதாவது பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்பது போன்ற ஒரு உணர்வை மக்களிடம் ஏற்படுத்தி விடக்கூடாது. அதுதான். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்பது மிக மிக ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பல மாநிலங்களுக்கு மாறி இருக்கிறது. அப்புறம் குமார் சொல்லிக்கிட்டே இருக்காரு வந்துட்டு அவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய அரசாங்கத்தினுடைய தலைவர், அவர் தான் தலைவர்னு. அவர் தெரியாமல் பேசுகிறார். ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான். முதலமைச்சரனுடைய கீழ் இயங்கும் அமைச்சரனுடைய பரிந்துரைகளை ஏற்பதுதான் ஒரு ஆளுநருடைய வேலை என்று திரும்ப திரும்ப அரசியல் சாசனம் சொல்கிறது. இந்த தீர்ப்பும் அதை உறுதிப்படுத்துகிறது. அப்படி இருக்கிற போது இல்ல, அப்படி ஏற்காத போது அவருக்கு இருக்கக்கூடிய லிமிடேஷன் என்னங்கிறதையும் அது சொல்லுது. ஆனா குமார் போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஆளுநரை ஒரு சுப்பீரியர் பவராக காட்ட முயற்சிக்கிறார்கள். அது அவருடைய அறியாமையை காட்டுகிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஓகே, கேட்போம். நான் திரு ஜி.கே. நாகராஜ் பாஜக நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். சார், இது ஒரு ஒப்பீனியன் தான். இது முன்பு இருந்த நிலையை விட ஆளுநர்கள் டிலே பண்ணா திரும்ப முறையிடலாம் அப்படின்ற ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒப்பீனியனை வச்சு எப்படி இது மத்திய அரசுக்கோ குடியரசுத் தலைவருக்கோ வெற்றின்னு சொல்ல முடியும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், குப்புற விழுந்துட்டேன் ஆனா மீசியில மண் ஓட்டல. இது பழமொழி சார். இது தீர்ப்பு சார். 5 பேர் கொண்ட பெஞ்ச் அமர்ந்து இது 14 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இது தீர்ப்பு. இது நீங்க அரசியலமைப்பு சாசன சட்டம் என்ன சொல்லியதோ அதையே திரும்ப சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா திமுக பொதுவா ஏதாவது ஒரு விஷயம் தனக்கு சாதகமா இல்ல, தன் குடும்பத்துக்கு சாதகமாக இல்ல, முறைகேடு செய்வதற்கு அந்த சட்டம் அந்த மசோதா வழிவகை செய்யல அப்படின்னா உடனடியாக அதை கொண்டுகிட்டு உச்ச நீதிமன்றம் போறது, உயர் நீதிமன்றம் போறது, இது இவனுடைய தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். இல்ல, இந்த மசோதாக்கள் பர்டிகுலரா யார் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் அப்படின்றது பெரும்பாலான மசோதா. இதுல என்ன முறைகேடு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? இது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துக்கு போன வழக்கு தான். சரி, அதான் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்களே. அதாவது ஒரு வேந்தர் யாரா இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறதுக்காக நாங்க முதலமைச்சர் இருக்கணும்னு சொல்லித்தான் ஒரு மசோதா அனுப்புறாங்க. முதலமைச்சர் அனுப்புற மசோதாவில் வேந்தருக்கு உடன்பாடு இல்லை என்றால் அங்கே கல்வி முறைகேடாக அந்த வேந்தர்கள் மூலமாக பயன்படுத்தப்படுகிறது. வைஸ் சான்சலருக்கு பல கோடிகளில் பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டு கல்வி அங்கே வியாபாரமாக்கப்படுகிறது. இந்த காரணத்தை சொல்லித்தான் நம்முடைய மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் இதை ஏற்க மறுக்கிறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. பல்வேறு விஷயங்களை போட முடியும். சான்சலர் கொடுத்தாதான் வைஸ் சான்சலர் போட முடியும் சார். அதான் சார், ஏற்கனவே கவர்னர் அந்த பணியை செஞ்சுட்டு வராரு. இவர்கள் ஏட்டிக்கு போட்டியாக முறையீடு செய்கின்ற நோக்கத்தோடு இவர்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் கொடு என்று கேட்கின்ற பொழுது இது முறைகேடானது, ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அப்படிங்கறத வாதம் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இப்ப பழையபடி அங்கேயே நின்றுச்சு. என்ன சொல்றது, பழையபடி கணக்கு 1ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க. இது தெளிவுபடுத்திட்டாங்க. கணக்கு ஒண்ணு இல்ல சார். முதல் படின்னு பார்க்கல, 0ல இருந்து இப்ப முதல் படி. நீங்க ஆளுநர் டிலே பண்ணா திரும்ப வாங்கன்றாங்கல்ல. ஆளுநருக்கு டைம் ஃப்ரேம் பண்ண முடியாது, திரும்ப வாங்கன்ற சொல்வதனுடைய நோக்கம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க சார், அந்த 14 கேள்விக்கு பதில் அளிக்கிறப்ப என்ன சொல்றாங்க, ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கணும். அதாவது மக்கள் மீதான அக்கறை, அதான் நெகிழ்வுத்தன்மை. ஒரு மசோதா போடுறாங்கன்னா அந்த மசோதனையோட நோக்கம் அப்படிங்கிறது மக்கள் மீது நன்மைக்குரியதாக இருக்கணும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி இருக்கணும். ஆனா ஒரு ஆளுநர் ஒரு திட்டங்களை ஒரு மசோதாக்களை கிடப்பில் போடுறப்போ அது தொடர்ந்து அது மக்களுக்கு சாதகமானதா இல்லை என்று கருதுகிறப்போ இப்போ சொல்லிட்டாங்களே, நாங்க கால வரையறைய கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது, இப்படிதான் சொல்ல முடியாது. அந்த பழசு கொடுத்த அந்த கால வரையறையை இந்த தீர்வு கொடுத்ததை நாங்க இப்ப ரத்து பண்றோம்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் வெரி கிளியர். என்ன அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்துல எழுதினாங்களோ, என்ன தெளிவுபடுத்தி சார் இந்த பிரச்சனையே வந்துச்சு. அது அந்த ஏரியா கிரேவா இருக்குன்னா அந்த பிரச்சனை வந்துச்சு. இல்ல அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல, அதனால திரும்ப இதுதான் அப்படின்ற முடிவு சரியா? என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இல்ல என்ன பிரச்சனை வந்துச்சு, தீர்ப்பு யாருக்கும் தீர்வு கொடுக்கலையான்னு கேக்குறாங்க சார். சார் அதான் கேக்குறேன் சார், அதான் சொல்றேன் சார். அதான் சார் அரசியலமைப்பு சாசன சட்டம். நீங்க சில விஷயங்கள் அந்த நெகிழ்வுத்தன்மையோட இருக்குங்கிறதுனால தான் அந்த கேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த அதிகாரத்தை ஆளுநர் கொடுத்திருக்காங்க. அந்த பிளெக்சிபிலிட்டியை கவர்னர் நம்முடைய ஜனாதிபதி கொடுத்திருக்காங்க. அதனாலதான் 14 கொஸ்டின் கேட்டாங்க.
அந்த 14 கொஸ்டினுக்கு தான் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது முழுசா படிச்சாவே தெரிஞ்சிடும். அரசியல் சாசன சட்டம் தான் இறுதியானது. அம்பேத்கர் அவர்கள் மிகுந்த தெளிவோடு நல்ல சிந்தனையோடு எழுதியிருக்காங்க. சார் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். Let me complete. 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கிறது. 18 ஆண்டு காலம் கூட்டணியிலே திமுக இருந்திருக்கிறது. அன்றைக்கு இல்லாத அக்கறை இன்று என்ன வந்தது? எதற்காக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சரி கேப்போம். சிம்பிள் क्वेश्चन. இல்ல இன்னைக்கு அவர் கேள்வி முடிச்சிரட்டும். நான் அப்படிங்க வீடியோ பதில் சொல்றேன். சுருக்கமா திரு ஜி.கே. நாகராஜ் முடிச்சிருங்க. நான் முடிச்சிரேன். அதாவது இன்றைக்கு என்னன்னா இந்த சட்டம் மசோதாக்கள் சட்டங்கள் எல்லாமே முறைப்படி பாஜகவால் சரியாக மத்திய அரசால் மிகச் சரியாக பயன்படுத்தப்படுகிறது. இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குது. நெளிவு சுழிவு வளைந்து போகின்றதுக்கு பணம் தரல, முறைகேடு செய்வதற்காக உங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை. அப்படிங்கிறப்பதான் இந்த மசோதாவிலை மாற்றம் செய்ய வேண்டும் என்று திமுக அரசு நினைக்கிறது. தங்களுக்கு சாதகமாக இல்லை. நாங்கள் வேந்தராக இருந்து நாங்கள் துணைவேந்தரை நியமனம் செய்து நாங்கள் முறைகேடு செய்து கோடி கோடியாக பணம் சம்பாதிப்போம். அதற்கு இந்த மசோதா அனுமதி அளிக்கிறது காரணத்தால் இந்த மசோதாவை மாற்றி இந்த மசோதாவில் மாற்றம் கொண்டு வந்து கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது கவர்னர் ஏத்துக்கல. இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே சார் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஒரு क्वेश्चन நீங்க ஒரே நிமிஷம் முடிச்சறேன். லெட் மீ கம்ப்ளீட். ஒரே நிமிஷம் முடிச்சறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது நான் முடிச்சிடுறேன். நீங்க சேர்த்த பதில் சொல்லுங்க. ஒன்று ஆர்டிகல் 370 மறுசீரமைப்பு, நீட், இப்ப எஸ்ஐஆர், இதெல்லாம் ஒவ்வொரு டைமும் உச்ச நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு முறை கவர்னர் வந்து முடிச்சிடுறேன். ஏன் கவர்னர் நிறுத்தி வச்சான்னு காரணம் சொல்றேன். ஒரு முறை நீட்டுக்கு எதிராக அதிமுக அரசு தீர்மானம் போடுறாங்க. அதை வந்து கவர்னர் ரவி அவர்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவர் அன்றைக்கு கவர்னர் ராம்கோவிந்த் அவர்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவர் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. மீண்டும் திமுக அரசு வருகிறது. திமுக அரசு தீர்மானம் போடுறாங்க. அதையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கவர்னர் அவர்கள் அதை அனுப்பல. ஏன்னா ஏற்கனவே திருப்பி வந்துருச்சு. இது மாதிரி விஷயங்கள்ல ஜனநாயக உரிமையை காக்க வேண்டும் என்பதற்காக கவர்னர் செய்கின்ற செயல் திமுக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதை வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் பார்க்கலையா திரு மனுஷபுத்திரன்? அரசினுடைய சில முடிவுகள் கொஞ்சம் நேரா இல்ல அப்படின்றப்போ ஆளுநர் வந்து அதை பேலன்ஸ் பண்றாரு, செக் பண்றாருன்னு. இதை ரொம்ப வந்து நேரடியாவே நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இதுல நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ் கோ அஹெட் சார். அதாவது இப்ப ஜி.கே. நாகராஜ் சொல்றாரு இல்லையா, இந்தந்த காரணங்களுக்காக பல்கலைக்கழக மசோதாவை அவர் திருப்பி கொடுத்தாரு, இந்தந்த காரணங்களுக்காக அவர் அதை ஏத்துக்கலன்னு. இதெல்லாம் ஏன் சார் கோர்ட்ல சொன்னீங்களா, இல்ல அரசுக்கு தெரிவித்த பதில்ல சொன்னீங்களா? அது கவர்னர் ஆபீஸ்ல இருந்து அப்படி எந்த பதிலும் எங்கேயுமே கொடுக்கலையே. நீதிமன்றம் என்ன சொல்லுது? எந்த காரணமும் இல்லாமல் வித்ஹெல்ட் பண்றதுங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் தான் அந்த 10 பில்லையுமே அவங்க வந்து நிறைவேற்றி கொடுத்தாங்க நீதிமன்றத்துல. இவர் சொல்றதெல்லாம் டிவியில பேசுறதுக்காக, இவருடைய வெறுப்பு அரசியலுக்காக, இவருடைய பொய் பிரச்சாரத்துக்காக இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இதை நீங்க திருப்பி அனுப்பிச்சப்ப சொன்னீங்களா? இவர் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா இந்த காரணங்களை, இல்ல நீதிமன்றத்துல வந்து சவுக்கால் அடிக்கிற மாதிரி கேள்விகளை வந்து ஆளுநரை பார்த்து கேட்டுச்சே, அப்ப இந்த பதில நீங்க சொல்லி இருந்திருக்கணும். உங்களுக்கு யோகியதை இருந்திருந்தா இந்தந்த காரணங்களுக்காக ஆளுநர் இதை பண்ணலன்ட்டு. ஒரு நிமிஷம் அப்போ அங்க வந்து வாய் மூடி அப்புறம் இன்னொன்னு இருக்கு, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏத்துக்கலன்ட்டு ஆளுநர் ஏதாவது ரிவிஷன் போட்டாரா? சரி, நீதிமன்றம் கேட்டுச்சு எந்த அடிப்படையில, எந்த ஆய்வின் அடிப்படையில நீங்க இதெல்லாம் விதிகள் பண்ணீங்கன்னு கேட்டுச்சு, திருப்பி அனுப்பிங்கன்னு கேட்டுச்சு. இதுக்குமே எந்த பதிலுமே கிடையாது சார், எந்த பதிலுமே கிடையாது. இவர் சொல்றது எல்லாமே பச்சை பொய். இது நீதிமன்றத்திலே வைக்கப்படல, அரசிலே சொல்லப்படல. அதிகாரபூர்வமாக சொல்லப்படாத விஷயங்களை, பதிலாக சொல்லப்படாத விஷயங்களை இவர் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருடைய பிரதிநிதி மாதிரி இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. பட் ஆளுநர் ஏன் நிறுத்தி வைக்கிறாருன்னு தெரியுதுல, ஆளுநர் ஏன் நிறுத்தி வைக்கிறாருன்னு தெரியுது இல்ல, தெரியலங்கறதா. ஏன் நிறுத்தி வைக்கிறாரு? அவருடைய வேலை பதவி நீங்க கேக்குறீங்க, அப்ப நிறுத்தி வைக்கிறாரு. ஆப்வியஸ்லி இல்ல சார், கைப்புடுங்க கண்ணாடி தேவையா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன என்பதைத்தான் கடந்த ஏப்ரல் மாதம் 2 நீதிபதிகள் அமர்வு விமர்சித்தது. அதுல ஒரு மாநில அரசு ஒரு பில்லை நிறைவேற்றி அனுப்புறாங்க. அந்த பில்லை நிறைவேற்றி அனுப்புனா உங்களுக்கு அதுல வந்து டிசைன் இருந்ததுன்னா திருப்பி அனுப்பலாம். அந்த பில்லை திரும்ப வந்து நீங்க அனுப்புறப்போ அதை ஏத்துக்கிறது அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது. ஆனா
எந்த முடிவுகளும் எடுத்துக்காம நீங்க அதை உங்க கையில வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இவங்க நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு உண்மையிலேயே இருக்கக்கூடிய அதிகார வரம்பை மீறி இவர்கள் இவங்க விவாதிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத விஷயங்கள் இது எல்லாமே. அதாவது ஒரு சட்ட ரீதியான அடிப்படையில பேசணும். ஆனா இவருக்கு அந்த சட்ட ரீதியான விஷயங்கள் எதுவும் தெரியாதுங்கிறதுனால இவர் என்னன்னா வழக்கம் போல ஒரு டிவில பண்ற பிரச்சாரத்தை இங்க பண்ணிட்டு இருக்காரு. வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன, அதுக்கு ஆளுநர் தரப்பு என்ன பேசுறேன். பதில் வாங்கிடுவோம். ஆடியோ கரெக்ட் பண்ணுவோம் திரு மனுஷபுத்திரன். வரேன் நான் திரும்ப ஜி கே நாகராஜ் சுருக்கமான குறுக்கிட மாட்டோம் மற்றவங்க சார். இந்த தீர்ப்புடைய சாராம்சம் சொல்றேன். அதாவது மசோதாக்களுக்கு ஆளுநர் ஜனாதிபதியின் அனுமதி வழங்குவதற்கான காலக்கெடுவை நியமிக்க முடியாது. ஒன்று, ரொம்ப சிம்பிள். ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலாம், மறுபரிசீலனை செய்ய காரணத்துடன் நிறுத்தி வைக்கலாம். நான் முன்னாடி சொன்ன விஷயம், மறுபரிசீலனை செய்ய காரணத்துடன் நிறுத்தி வைக்கலாம், ஜனாதிபதியிடம் அனுப்பலாம். இது தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க. அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுச்சோ அதையே திரும்ப சொல்றாங்க. திரும்ப சொல்றாங்க, அவ்வளவுதான். அதான் சொல்றேன் சார், என்ன சட்டம் இருக்கிறதோ அந்த சட்டத்தை இவங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாம அந்த மூணுமே பண்ணிட்டா பிரச்சனை இல்ல சார். நாலாவது அவர் நிறுத்தி வைக்கிறதால பிரச்சனை சார். அதான் சொல்றேன் சார், நிறுத்தி வைக்கலாம், காரணத்தோட நிறுத்தி வைக்கலாம்னு இல்ல சார். நீதிமன்றத்துல நிறுத்தி வைக்கலாம்ங்கிறது இல்ல, அது ஆளுநர் அதை இன்டர்பிரட் பண்ணாரு. இல்ல சார், இந்த தீர்ப்பு உட்பட்டதா நிறைவேற்றலன்னா நீதிமன்றத்தை நாடலாம் தான் சொல்லிருக்காங்க, நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லல. நிறுத்தி வைக்கலாம்னு சொல்லல. ஓகே நாகராஜ் முடிச்சிருங்க சார். ஏதாவது என்ன அரசியல் சாசன சட்டம் சொன்னதோ அதையே உச்சநீதிமன்றம் திரும்ப அந்த பெஞ்ச் தங்களுடைய கருத்தை, தங்களுடைய தீர்ப்பை தெரிவித்திருக்கிறது. நேரத்தை காலத்தை கடத்துவதற்காக நீட் மாறி, மறுசீராய்வு மாறி, இப்ப எஸ்ஐஆர் மாறி ஒரு வழக்க போட்டு மக்களுடைய நேரத்தை வீணடிப்பது, அரசின் பணத்தை வீணடிப்பது, நாட்டின் வளர்ச்சியை குலைப்பது, தங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஒரே ஒரு வார்த்தை இங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, கார்கே கேக்குதா நான் பேசுறது? ஹலோ, அதாவது ஜி நாகராஜ் என்ன சொல்றாருன்னா, ஒரு வழக்கை தொடுப்பது என்பது அது நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கிறது, பணத்தை வீணடிக்கிறது. இன்னும் சொல்ல போனா இவங்க இதுக்கெல்லாம் கேஸ் ஏன் போடணும் அப்படின்னு இன்னைக்கு கேக்குறாங்கல்ல, அவங்க கேட்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, இந்த நாட்டுல ஏன் சார் நீதிமன்றம் இருக்கணும்? நாங்க சொல்றதே நடந்துட்டு போங்க. எதுக்கு அவர் சொல்றது அதுதான். நீதிமன்றம் இருக்க கூடாது, அரசியல் சட்டம் பாஜக மட்டும்தான் இருக்கணும். இறுதி கருத்துல இருந்து ஆரம்பிச்சு இறுதி கருத்து. அதாவது மாநில உரிமை மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், மாநில சுயாட்சியின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், சட்டமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர், கூட்டாட்சி தத்துவத்தில் நம்பிக்கை இல்லாத பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அண்ணன் நாகராஜ் அவர்கள் ஏற்கனவே கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத தானே சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், உண்மை. அது உங்கள் ஆளுநருக்கு புரியலையே. திரும்ப எத்தனை முறை தான் அந்த உச்சநீதிமன்றம் உங்களுக்கு ஆளுநருக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு வார்த்தையை சொன்னீங்க, மக்களுக்கு பாதகமாக இருந்தால் ஆளுநர் நிறுத்தி வைக்கலான்னு. 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கொடுத்த தீர்ப்பை மாற்றி நீங்கள் தந்தி தொலைக்காட்சியில் நீங்கள் ஏதோ புதுசாக தீர்ப்பு எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. கான்ஸ்டியூஷன் படி தான் நடக்கணும்னு சொல்றதை தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆளுநருக்கே புரியல, எங்கள் அண்ணன் நாகராஜுக்கு எப்படி புரியும், எங்கள் அண்ணன் குமாருக்கு எப்படி புரியும்? புரிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்வதற்கு தானங்க 5 நீதிபதிகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு 5 பேரும் ஒருங்கிணைந்து ஒரே கருத்தோடு ஒரே சிந்தனையோடு இந்த வழக்கை பதிவு பண்ணதுக்கு என்ன காரணம்? மாற்று கருத்து இதில் இருக்கக்கூடாது, ஆளுநருக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தானே. அந்த ஆளுநருக்கு புரியாத போது எப்படி நம்ம இது நீங்க ரொம்ப இலகுவா எடுத்துக்கிட்டு பேசுவீங்க? அரசியல் சாசனமும் தான் சொல்லி இருக்கு. அப்படியே திரும்ப நீங்க சொல்லுவதை நிறுத்துங்கள். தனி மனித வெறுப்பு, இந்த வார்த்தையை அங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. தனி மனித வெறுப்பு, தனி மனித எதிர்ப்பை மையப்படுத்தி ஒரு ஆளுநர் செயற்பட்டால் உச்ச நீதிமன்றம், நீதிமன்றங்கள் தலையிட முடியும். இந்த வார்த்தை ஆளுநருக்கு, என்ன ஒரு ஆளுநர் கொஞ்சம் நான் மரியாதையை பேசணும்னு நினைக்கிறேன். ஆளுநருக்கு புரியணுமா வேண்டாமா?
இது ஏற்கனவே இரண்டு நீதிபதிகள் தலையிட முடியும். ஆனா அரசியல் சாசன அமைப்பு இப்படி ஒரு அப்சர்வேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம், ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் உயர்நீதிமன்றம் அதை யோசிக்குமா யோசிக்காதா? இல்ல இங்க இப்படி ஒண்ணு இருக்குன்றப்போ ஆளுநருக்கு எப்படி உயர்நீதிமன்றங்கள், மேபி உச்சநீதிமன்றங்கள் உத்தரவிடலாம். உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு இனிமே போனா என்ன வேலிட் இருக்க போகுது? இல்ல உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பை கொடுக்கும். அதுதானே வழக்கம். அரசியல் சாசன அமர்வினுடைய இந்த அப்சர்வேஷன் உங்களை கட்டுப்படுத்தாது. அப்சர்வேஷன் யாரை கட்டுப்படுத்தாது? உயர்நீதிமன்றங்கள் குறைஞ்சபட்சம் அவங்க மேல போய் பார்த்துக்கிட்டு யோசிக்க மாட்டாங்களா? அப்படி செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, ஒரு வழிகாட்டுதல் இருக்குன்னா அதை மையப்படுத்தி தான் இந்த நீதிமன்றத்தில் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க ஒரே ஒரு காரணம், இந்த குஜராத்ல இந்த குஜராத் கலவரத்துல ஒரு பெண்ணை இந்த பில்கிஸ் பானுவா வைத்த கிழிச்சு குழந்தையை தூக்கி போட்டு 2000 இஸ்லாமியர்களை கொண்டு ஒரு 14 பேரை கொண்டா, 4 பேர் இவ்வளவு பண்ண கொடுத்தவங்க ஜெயில இருந்தான். அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. யாரை விடுவிக்கலாம் என்றால் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை செய்தவர்களை விடுவிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததை மறைத்து என்றைக்கோ காலாவதியான குஜராத் கோர்ட்டினுடைய தீர்ப்பை மையப்படுத்தி அங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் அவங்கள விடுவிக்குது. அவரு நம்ம இப்ப சமீபத்துல ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கி இருக்கிற நீதியரசர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கவனத்தில் எடுத்துக்கல. அதை கவனத்தில் எடுத்ததுக்கு பிறகுதான் திரும்ப அவங்களை தூக்கி உள்ள போட்டுருந்தாங்க. அது போன்று நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஏற்கனவே இருக்கிறத உயர்நீதிமன்றங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்வதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இத ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஏதோ திமுகவுக்கு ஏதோ அது கிடைக்கல இது கிடைக்கல, ஆளுநர் அவருக்கு கொடுத்திருக்கிற அறிவுறுத்தல் என்பது அந்த அனுபவத்தின் அடிப்படையில், இந்த தீர்ப்பின் அடிப்படையில் செயல்பட்டால் தான் நீங்கள் ஆளுநர். இல்லை என்றால் சர்வாதிகார சிந்தனையோடு ஒரு தமிழ்நாடு மக்களுடைய நலனை கெடுப்பதற்காக ஒன்றிய அரசால் அனுப்பப்பட்ட தூதர் என்கிற நிலைக்கு ஒன்னே முக்கியம் சொல்ல கேளுங்க. இது ஆர்.என். ரவிக்கு மட்டுமில்ல, எப்பொழுது கவர்னர் வந்தாலும் அந்த கவர்னர் பதவிக்கான மாண்பை காப்பாற்ற வேண்டிய உணர்த்துவதுதான் இந்த தீர்ப்பு. அதாவது நம்மளையும் ஏமாத்திட்டு நாட்டையும் மக்களையும் ஏமாற்றக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, இன்க்ளூட் மை செல்ஃப். எல்லாருடைய பேச்சுகளும் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறது. நிறைய பேர் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நாளை காலையில் தந்தி பேப்பரை எடுத்து படித்து பார்ப்பாங்க, எல்லாம் என்ன நடந்ததுன்னு விலாவரியாக கிரிட்டிசைஸ் பண்ணி அழகாக எழுதியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அப்போ யாரெல்லாம் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிட போது. அப்போ நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி பேசணும். பொது விவாதங்களில் பேசும்போது கிளியராக கொடுத்தாச்சு. ஆளுநருக்கு ஒரு செக் என்ன செய்து வச்சுருக்குன்னா, நீங்கள் காலதாமதப்படுத்தாதீங்க, சட்டமன்றம் நிர்ணயிக்கல, நீங்க காலதாமதம் பண்ணாதீங்க. நான் அதில் என்ன எதிர்பார்த்தேன்னா, பார்லிமெண்ட் ஒரு சூட்டபிள் ஆக்டை ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லுவோம்னு எதிர்பார்த்தேன். தான் முதல் ரவுண்டில் சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே கட்டாயி போச்சு. அதை சொல்லியிருந்தா சரியாக இருந்திருக்கு. அதை சொல்லாமல் வளவள குலகுலன்னா இருக்கிறது. வளவள குலகுலன்னா திரும்பி இதே பழைய குருடி கதவை தரேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. திரும்ப நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா, அங்கே லேட் ஆகிட்டுன்னு எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் திரும்ப அவரை அறிவுறுத்துவோம், நாங்கள்லாம் உத்தரவும் போட முடியாது, கேட்க முடியாது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதனால இல்லை, இது ஆளுநர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? இது யாரும் இதில் சுப்ரீம் கோர்ட் கிட்டே வர முடியாது சார். இதில் என்ன செய்திருக்கணும்னா, லா மேக்கிங் பாடியை சூட்டபிள் ஆக்டை ஃப்ரேம் பண்ணியிருக்கணும், ஒரு அட்வைஸ், ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துருக்கணும். அது ஏதோ பண்ணல, பார்லிமெண்ட்டுக்கு நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ என்ன தெரியாது. பட் இதனால அட்வைஸ் ஃபிளாப் யாருக்குன்னா டிஎம்கேக்கு கடுமையான தொடர் நடவடிக்கைகளுக்கு அரசு பொதுமக்கள் பணத்தை தவறாக பயன்படுத்திய அரசுக்கு எல்லா அரசும் போகுது. அதிகாரப்பூர்வ சார் 5 கோடி ரூபாய் தனிப்பட்ட கேஸுக்கு போல திமுகவுடைய கேஸ் இல்ல சார், திமுக கேஸ் இல்ல, தமிழ்நாடு அரசின் கேஸ். ஓகே, மனுஷபுத்திரன் ஒன்லி, மனுஷபுத்திரன் மட்டும் பேசட்டும், மனுஷபுத்திரன் மட்டும். அதாவது அடிப்படையில ஒரு விஷயம், ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பல விஷயங்களில் பல தாவாக்கள் இந்தியா சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இருக்கிறது. இப்போ உதாரணமா எஸ்ஆர் பொம்மை கேஸ், எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்ப இல்ல கவர்னர்கள் மனம் போன போக்கில் ஆட்சி கலைப்புல ஈடுபட்ட சமயத்துல அதை எதிர்த்துக்க ஒரு கடுமையான ஒரு உத்தரவை நீதிமன்றம் கொடுக்குது. அது கோர்ட்டுக்கு போய் பெறப்பட்ட உத்தரவு தானே அது.
இப்ப அந்த உத்தரவை வந்து பாத்தீங்கன்னா இவங்க மக்கள் வரிப்பணத்தை வீணாக்கி பெற்ற உத்தரவுன்னு சொல்ல தயாரா இருக்காங்களா? ஒரு தவறான அணுகுமுறை, ஒரு அரசியல் சாசனத்துக்கு புறம்பாக ஒன்று நடக்கிற போது அதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வார்கள். நீதிமன்றத்திற்குத்தான் செல்ல முடியும், வேற எங்க போறது? ஆனா அத வீண் செலவுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இல்ல ஒரு வார்த்தை, இவங்க எல்லாருமே அவங்க 2 பேரும் பாஜக சார்பா பேசுற 2 பேரும் ஏன் கோர்ட்டுக்கு போறீங்கன்னு கேட்கறது, இந்த நாட்டில் நீதிமன்றங்களே இருக்கக்கூடாது, நீதியே இருக்கக்கூடாது என்கிற அவர்களுடைய பாசிச சித்தாந்தத்தை இங்கு வெளிப்படுத்துகிறார்கள். இன்னொன்னு, திமுக மேலேயே இவ்வளவு வெறுப்புன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முதலில் இந்திய அளவில் முதலில் குரல் கொடுப்பது பாஜக தான், இது திமுக தான். பாஜகவுக்கு எதிராக திமுக தான் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்திருக்கிறது. பல வழக்குகளில் நாங்கள் வென்றிருக்கிறோம். பல வழக்குகளில் நாங்கள் உண்மையிலேயே இவர்களுடைய நீதிமன்றத்தின் மூலமாக மிகச்சிறந்த தீர்ப்புகளை திமுக பெற்றிருக்கிறது. ஆத்திரம் வருகிறது, பர்மம் வருகிறது, கதறுகிறார்கள், கதறி இங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து தோற்கடிப்போம். ஒரு ஜோக்கு தான் ஞாபகம் வருது, பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே அப்படிங்கறதான். அதாவது இவங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல சாதகமான கவர்னர்கள் இருந்தார்கள், இவர்கள் சொல்வதை கேட்கின்ற கவர்னர்கள் இருந்தார்கள், சௌரியத்துக்கு மசோதாக்களை மாற்றினார்கள், அமைத்தார்கள். இன்றைக்கு அரசியல் அணுகுமுறையோடு மக்களுக்கு நன்மை வைக்கும் என்ற வகையில கவர்னர்கள் செயல்படுகின்ற காரணத்தால் திமுகவில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உதாரணத்துக்கு SIR எந்த அளவுக்கு நன்மை தரக்கூடியது, பீகார்ல 30 நாள்ல முடிச்சாங்க, உத்தரப்பிரதேசத்துல 40 நாள்ல முடிச்சாங்க. ஆனா இங்க முதலமைச்சரே சொல்றாரு அதை முடிக்க முடியாதுங்கிறாரு. இன்றைக்கு அரசு ஊழியர்களை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்த விடுறாரு. இதுதான் இவங்க அரசியல் சாசன சட்டத்துக்கு தருகின்ற மரியாதை. இவர்கள் அரசியல் சாசன சட்டத்தை மதிப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போறது காலதாமதப்படுத்துவதற்கு மட்டும்தான். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வழக்கு அப்படின்றது, இந்த வழக்கினுடைய தீர்ப்புன்றது ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான இந்த மோதல் போக்க குறைக்குமா, மசோதாக்களுக்கு ஒப்புதல் கிடைக்குமா, திரும்ப இதே மாதிரி தான் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நிறுங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.